காலையில் டைலரிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து எங்கள் தோட்டத்தை வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட் ரோஸு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஒரு 3 கலர் எங்கள் வீட்டில் இருக்குது. ஒயிட்டு அண்டு எல்லோ அப்புறம் பிங்க் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இது எல்லாம் புதினா செடி தான். புதினா செடி கொஞ்சமாக அப்படியே வச்சுருக்கேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் வந்து சூப்பராக பூத்துருந்ததுங்க, நாட்டு ரோஸு. அது கூடவே இந்த குண்டு மல்லி, இந்த அடுக்கு மல்லி சொல்லுவாங்கள்ல அது நல்ல ஒரு ரோஜா பூ மாதிரியே பூக்கிற அந்த குண்டு மல்லி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ செடி. இப்போ டிசம்பர் பூக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. இப்போவே நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டோன்னா தான் அது நல்லா படர்ந்து வரும். ஸோ அதுக்காக அந்த டிசம்பர் செடி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இந்த பூ வந்து மூணார்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூத்துருந்தது. இவ்வளோ அழகாக ஒரு ஈல்டு வரும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. இது வந்து திராட்சை கொடி தாங்க, ரொம்ப அழகாக துளுத்து வந்திருந்தது. இதுக்கு வந்து நம்ம மேலே போய் பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து கயிறு கட்டி ஒரு இடத்துல மாட்டி விட்டுருக்கேன். அது அப்படியே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களும் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.